ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்க இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லார்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்ல நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பத்தி சொல்றதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்துல அவ்வளோ கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ள அவர்தான் அவர் போட்டிருக்க சட்டை எழுந்து அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான். அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஐ லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகா கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவங்க போட்ட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியில இருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துல இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இன்னும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே தான் இருக்கான். இது எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனா ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன். எனக்கு ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை. ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அது வந்து நம்ம ரிசைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட், இவன் என்னப்பா இவன் வந்து கையில காசு இருக்கு எப்படி வேணா செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுத்தி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்னதான் ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்றேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் பண்ற மாதிரி அவனும் பட்டுட்டான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன். அது சாரி வந்து பர்சனலா சொன்னாலும் மேடையில சொன்னாலும் அது வந்து பத்தான்னு தான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவங்க பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமா நான் கொடுப்பேன். இந்த ஒர்க் இதை பார்க்கலன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணதான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதுல எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் சரி, எவ்வளவு சண்டை ஆனாலும் சரி, அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சானா அதை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமா உழைப்பாங்கிறது வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமா தான் முதல் முறையா இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையா வந்து இது ஆரம்பமா நாங்க நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும் நாங்க விரும்புறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்ட இருந்தே எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிரபா. அண்ட் டீம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுல வந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இது என்னப்பா இது இப்படி நேத்து தான் என் மாமனார் உட்காந்து சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி உட்காந்து காலேஜி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது. எனக்கு என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு போன் வந்திருக்கு அவனுக்கு. இருமா அது அவர் வந்து போன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இருமா வெயிட் பண்ண அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க, 2 எபிசோட் தான் இருக்கு, 5வது எபிசோட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அமேசிங். நான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ரசிச்சேன்னா அந்த கிளைமேக்ஸ், அந்த உட்கார்ந்து அந்த டீ கொண்டு கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்மைல். ஓ ரியலி லவ்லி சார். நான் வந்து ஐயோ அம்மா ஒரு நாள் எனக்கு அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு கண்காலம் வச்சிரு பாருங்க. ரியலி சூப்பர் சார், சூப்பர். அண்ட் நம்ரதா அழகி, எங்க ப்ராஜெக்ட் அழகி.
ஸோ ரொம்ப சமத்து, ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின். எங்க குழந்தைகளை விளையாடிட்டே இருக்க ஹீரோயின். ஸோ செட்டில் நீங்க போன பிரஸ் மீட்லையும் சரி இன்னும் சரி போய் அவங்க கிட்டே தான் உட்காந்து இருப்போம். அண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அது அழகான டைம் எதுவுமே வந்து கீழே உட்காருவாங்க மேல உட்காருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அருண் சார், லவ்லி சார், ஒரு சூப்பரான வில்லன். அப்படியே பார்வையே வந்து எல்லாரையும் மயக்கிடுவீங்க. இவர்கிட்ட முடிச்சுக்கிறதா சாமி ஒரு பார்வையிலே முடிச்சிருவாருன்ற மாதிரி அவ்வளவு அழகா உங்களுடைய கேரக்டரை நீங்க எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் கதை அவரை நோக்கிதான் போகுது. என் வெண்ணிலாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கான நியாயம் வந்து அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமா கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார், தேங்க்யூ. அண்ட் வானா லாஸ்ட் பிரஸ் மீட்ல எல்லாரும் கேட்டாங்க செட் இவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு, கோட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே வந்து ரியல் கோட் மாதிரியே காமிச்சிருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான லவ்லி ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. என் குழந்தை வந்து இப்ப நீங்க பிளே பண்ணினா கூட உடனே யாரோ அப்படின்னு உடனே கத்துவா வீட்டுல உட்கார்ந்துட்டு. அண்ட் எங்க மரியா டார்லிங், சோ மரியாக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நான் சொல்லணும். அழகான காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் யாருக்கும் இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லாம எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அசிஸ்டன்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், கோகுல் சார் எல்லாருமே வந்து விஷுவலா ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய தலை பாலாஜி சார், சூரிய பிரதாப் சார் இங்க வரல, ஸ்கிரிப்ட் ரைட்டர். அண்ட் ரியலி லவ்லி ஒர்க் சார். அண்ட் டீம் ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. அண்ட் ப்ரொடியூசர் கேட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் அந்த 10 days தான் வந்து ஷூட் நாங்க பிளான் பண்ணினோம். 10 daysல வந்து ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 seconds எங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவைப்படுது, ஒரு 10 seconds 30 seconds ஃபுட்டேஜ் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நாங்க வந்து அந்த திரும்ப ஒரு 2.5 days நாங்க வந்து ஷூட் போனோம். இல்லைன்னா 10 days பிளான் பண்ணபடி 10 daysலயே முடிச்சாரு. பேத்தனமா அவரும் உழைச்சாரு. அண்ட் செட்ல வந்து எல்லாருமே உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். என் புருஷனும் டிரெக்டரும் உட்கார்ந்து சாப்பிட்டு நாங்க பார்க்கவே இல்லை. இப்படியே செஞ்சுட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 daysல வந்து யாருப்பா டிரெக்டர் அப்படிங்கிற மாதிரி அவரை மட்டும் கண்ண காணவேங்கிற மாதிரி இருந்துச்சு. சுத்திக்கிட்டே இருப்பாரு, ரெடி 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 ரெடி. ஐயோ அதுவும் ரொம்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு April end and May 1st monthல வந்து இது நாங்க ஷூட் பண்ணோம். ஐயோ முடியல. அந்த எங்கேயோ இல்லை அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சரவணன் சார், அருண் சார், நம்மளதா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷூட் பண்ணதுக்காகவே ரியலி தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமன்ற மீதியும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ண முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸஸ் சசி அண்ட் பிரபா அண்ட் த டைரக்டர் பாலா, தேங்க்யூ. இவங்க எல்லாரோட சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன போட்டாலும் நம்ம நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here for the thanks meet. Thank you to our producers, Sasi Ma'am and Prabha sir, Balaji for the whole direction and team ella set pannadukku. And sorry, thank you to Maria Ma'am, Gokul and Vivin. And thank you to Surya Pratap, our writer. And our cast, Sarvan sir, Namrata ma'am, thank you for your coordination. And thanks to my team,
my assistants, and I'd like to say thanks to my mentor, Sami sir, for everything that I know. Yeah, thank you. Hi, எல்லாருக்கும். Thanks for press media. எல்லாருக்கும் first பாலாஜி அவருக்கு முக்கியமான தேங்க்ஸ். சவுண்ட் ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி விபின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாலாஜி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் விபின் ஆல்சோ தேங்க்யூ. அண்ட் மை டீம்ஸ் எல்லாரும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, my thanks to my parents. Second, my guru, James Vasantan sir. First thank பண்ணது நான் ஸ்டார்ட் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் about the project, the projectல ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் it was a journey. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல், கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் they were involved and it was very supportive. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார், நவதா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம், டிஓபி, எடிட்டர் சார், காஸ்டியூம், பவனா எல்லாருமே வந்து we are all close friends first. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் மீதி. அண்ட் ஃபைனலி த டைரக்டர் பாலாஜி, who is my very close friend from my childhood. Thank you Balaji for bringing me here. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீட் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்குது. எங்களுக்குள்ள நாங்கள் நிறைய தேங்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து சினிமா ஊடக நண்பர்களுக்கும், ப்ரொடியூசர்ஸ் உங்கள் 2 பேருக்கும், அதுக்கப்புறம் பப்ளிக் இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல். வணக்கம். முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமன்ல வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. யமன் வந்து ஒரு 67 தடவை போட்டிருக்காங்க. நான் யாராவது பாடம் தொட்டு ரொம்ப நன்றி சொல்ல நினைச்சேன். அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பாலாஜி சார் ரொம்ப நன்றி. சூரி சாருக்கு ரொம்ப நன்றி. அங்கேருந்து லிங்க் வருது. ப்ரொடியூசர் பொறுத்த மட்டும் சசி, நான் முன்னாடி நான் டைரக்ஷன் சைடில் இருந்தேன். அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர் தாங்க, அவரை பத்தி மீதி எதுவுமே தெரியல, பேரு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணா தம்பி வாடா தம்பி போடா தம்பி பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாரும் தெரியலன்னு. அதுல இருந்து சார் ஒவ்வொரு இப்படிதான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணன் அண்ணன் நீ அண்ணன் கூப்பிட்டு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிட்டு அதை வந்து சாரா மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. Amazing performance. Seriously sir, I become a fan of you actually. And நம்ருதா வந்து எனக்கு ஹீரோயின் தான் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ என்ன போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பேசலாம்னு வச்சுக்கேன். இந்த சீன்ல எப்படி இருக்காங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஒரு ஹீரோயினா இருக்கும் போல அப்புறம் தான் தெரிஞ்சது பயங்கரம் பட்டை கிளம்பி இருப்பாங்க. மூவியை பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சது. ஆக்சுவலா என் பக்கத்துல இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் மேன். ஆக்சுவலா நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேரா தான் அமையும். ஆக்சுவலா இதுல வந்து மரியா மேம், யூ டன் a wonderful job for me. Thank you so much. And to all the assistant directors again. இதை தாண்டி வேற யாரோ சொல்லணும்னு நினைச்சேன். இதுல மெயினா பண்ண சரவணன் சார் இருக்காருல்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். இந்த செட்ல ஒரு நாள் எதாச்சும் பார்த்தா ஒரு 10 வருஷம் பழக பேசுறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோஸ்ட் as a human being. அமேசிங் ஹியூமன் சார். நீங்க நிறைய படம் பண்ணணும். இந்த தீனி எனக்கு பத்தல. 1-to-1 உங்களோட ஃபைட் பண்ணணும். நான் போராட்டத்தில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது, நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்.
அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் பர்சனலா ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ் வெக்கலாம் கிடையாது உங்களோட நான் மோகன் படத்துல. ஸோ இதுல எங்க ஆஃபர் வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல். எல்லாமே பிரசன்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு எம்எம் 2017 அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்ல இருந்து இந்த போட்டோஸ் எடுத்துல இருந்து பிரபா சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்க அந்த இது வரல ஆக்சுவலா மீதெல்லாம் வந்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் a lot and thanks for having me in this group. Thank you so much. ஹலோ, பிரஸ் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் C5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார், இப்படி ஒரு கதையை எழுதி நாங்க எல்லாரும் உங்க மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளவு ஒரு ஷார்ட் டைம்ல யாராலும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சாருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ADs, டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்சஸ் மீட்ல மீட் பண்றோம், ஆனா இப்போ வரைக்கும் டப்பிங்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்க எல்லாரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா நீங்க எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் as a human being is so அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லவே வேணாம். as an actor as well. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதுல ஒர்க் பண்ணதுல. அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸா ஒரு நல்ல ஒகேஷன்ல உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கு நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன். இதை ஒன்றுமே சேர்த்ததுக்கு காரணம் நீங்க எழுதின எழுத்துக்கள் தான். அதுல பல ஊடகங்கள் மூலமா இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிட்டே நன்றிக்கு இப்பதான் வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான். எனக்கு 90ல நான் ஹீரோவா வந்தப்போ அத்தனை பத்திரிகையும் நிறைய பேர் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளவு பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90ல எப்படி எழுதினாங்களோ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாங்க, திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதுல இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனா அதுக்கு நேரமே இல்லை. அதை விட அடுத்து இப்போ தமிழ்ல ரிலீஸ் ஆன இந்த சட்டமும் நீதியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா Z5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும்
சகோதரர் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். எப்போதும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாரும். அந்த இப்போ வந்து அந்த தெலுங்கு வெர்ஷன் அதை வந்து பார்க்கலாமா? வா போடுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனா நடிச்ச படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்துல தியேட்டர்ல போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் ஞாபகம் போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம் சொல்லணும்னாக்க சட்டம் என் கையில் ஒரு படம், சதீஷ் சார் நடிச்ச படம். அதுதான் தியேட்டர்ல போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமா நான் பார்த்தேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலம் வந்து 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து என் தம்பி சேக் அவர் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமா இருந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்ப சட்டம் என் கையில், சாரி இதுக்கெல்லாம் சட்டமா குழப்பம் பாருங்க. சட்டமும் நீதியும் என்ன அடுத்த கடந்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் எங்க இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி எனக்கு அழகா வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பைச்சிலமையை நான் உருவாக்கிட்டது அவர்தான். என் பக்கத்தில் இருந்துகிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம் அவங்க, அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களா இருந்துட்டு என் டைலாக் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குப்பைச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இந்த மேடம் நிற்க வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முன்னாடி ரோட்ல நான் போனா என்ன யாருமே தெரியாதவங்க குப்புச்சாமி நீங்க தான் குப்புச்சாமி, இந்த வெப்சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்க தானே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்றது தெரியல. நம்ம தயாரிப்பாளர் பிரபாகர் அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலச்சந்திரன் எல்லாருக்குமே இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டமா பேசுனா மன்னிச்சுங்க. பத்திரிகை மற்றும் சினிமாவோடு நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ஸ் எப்பொழுதும் சூரி அவர் தான். ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு நோட் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் பிரபா அவரோட ஒய்ஃப் சசிகலா, ரெண்டு பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணது வந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து அவரை நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம். ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அவங்க சைடு. அண்ட் நமர்தா டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்ட் அருள் சார் அவருக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. NDOP கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என் டைரக்ஷன் டீமுக்கு நன்றி.
மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் நன்றி. ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் மட்டும் தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு. I will do something. Thank you so much. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்க சந்தோஷமா வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன் we used to call கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமாடா? ஓகே சொல்றேன் ஜாலியா. நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அண்ணன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டுல சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கான் 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை எங்க மச்சனை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஆனா இங்க எல்லாம் பார்த்துதான் சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ள நீங்க வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும் போதுதான் அவன் சினிமாக்குள்ள வரான். அப்ப வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமா வரும். என் கூட தங்கி இருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாதான் தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்ற இல்லையா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். மாதிரி அவன் கேரக்டர் எப்படிதான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்ம கிட்ட கேட்டா அது என்ன இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இன்னைக்கே லைஃப் நல்லா இருக்கும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா? இங்க இல்ல. மாமா வாங்க. இல்ல வாங்க நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க. தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையா போறதுன்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்கணும். தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல, தாய் தகப்பன் இல்லாம இல்ல. அவ்வளவு ஃபெயிலியர் பார்த்திருக்கான். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபா. இது வரைக்கும் நான் பிரபாக்காக எங்கேயுமே பேசினது கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது. சோ இவரை வந்து நீங்க கை தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை. தேங்க்யூ மாமா. நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்ககிட்டே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு, அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு. இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல சினிமாவுக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கும் நாங்க. இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன். என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான். உண்மையிலே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க, பைனான்சஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். சோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, ஆக்டர் இருக்காரு. கிழக்கு பார்த்த வீடு ஒரு படம் பண்ணிருக்கான்,
சான்ஸே இல்லை. அந்த படம் நீங்க என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்பிள்ள. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த படத்தை ஒர்க் பண்ண டைரக்டர் சார், நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார். இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன். இதே 15 நாள்ல 20 நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார். அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம், நான் வந்து முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல நடிச்சாரு. சம்பளமே வாங்காம நடிச்சாரு. 17 வருஷம் ஆச்சு. இவர் நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சிருப்பேன். 500 படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவர் பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பாரு. அவர் சொன்னது உண்மைதான். படத்துல வருமா வரதா தெரியாது, ஆனா சின்சியரா நடிப்பாரு. சினிமா மட்டும்தான் தெரியும். சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. பல்தி அவர்கள் ஒரு டைலாக் வரும். சித்தப்பு சின்ன வயசுல நல்ல கருகருன்னு ஒரு 2 மாதிரி இருந்தா இப்ப பாலிச்சு பாக்குறது பாலிசா இருக்கா சித்தப்பு, எப்படி சித்தப்பு? அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட காரா இருந்த மாதிரி நான் வந்து நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையா ஓடிக்கிட்டே இருக்குவாரு. சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும். சினிமா நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவங்களும் இந்த பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணும்ன்றதுல சூப்பரா பண்ணிருக்கான். பிரபாவ மட்டும் தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் சொந்தக்காரங்கிறதுனால சொல்லல. அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணணும். வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகையாளர் சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டைலாக் போன போல சொல்லிருப்பீங்க. சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒண்ணு பண்ண முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாகா சூப்பரா சொல்லிருப்பீங்க சார். அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க ஓட்டா பார்க்காம 10,000 குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து இன்னும் ஊக்கமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்தை கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்துல இடம் இருக்கு. அந்த செய்திக்கு நன்றி. டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு நன்றி. அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அது பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு. அது ஒரு காட்சி இருந்துச்சு. அதனால நாங்க பேசினேன். அதனாலதான் பேசினேன் நான். ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது. அதுல என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்னேன், கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க. ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய நடிகர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க. யாருமே தடுக்கல. அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசல, ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்துல இருக்கு. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதான் விளக்கம் கொடுக்கிறேன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ் அடுத்த இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அந்த சினிமா பத்திரிகைகளை சேர்த்துக்கோங்க எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல,
அல்ல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. நான் ஒரு ஏவி போட்டு பாத்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும் தானே. இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்ல போடுங்க, நம்ம பத்திரிகையாளரோட குறிப்பு அங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காது. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதிப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. மீடியாவுக்கு, பிரபாவாக்கு, சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி அண்ட் ஒரு ரேண்டமா ஒரு ஈவினிங்ல வந்துட்டு ஐ காட் அ கால். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏரியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம், இந்த மாதிரி இந்த சீரீஸ்ல ஒரு கேரக்டர் வந்து பண்ணுவேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்க வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ள வேற அவங்க நல்ல சூறாவளி மாதிரி டப்பு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலா அதையும் தாண்டி கலை எப்பவுமே மக்களுக்கானது. அதை நடிச்ச ஒரு பொண்ணா வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனா தான் இன்னைக்கு நான் இங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸ்ல வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளவு போராடணும், எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமா எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ.